நிமசேத், என் அறிவிற்கும் ஆராய்ச்சிக்கும் தெரிந்தவரை அந்த பரிசுக்கு பின்னால் ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது. அது பயங்கரமான காரணமாக இருக்கும். நிச்சயமாக அதை பத்திரப்படுத்துவதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அது மஞ்சளில் செய்த சிவலிங்கம் எனில் வீரமார்த்தாண்டருக்கு சமம். இனிமேல் அவளது வாழ்வில் திருமணத்திற்கு பின் நடக்கும் பிரச்சனைகளை பற்றி நீங்கள் இருவரும் ஒருபோதும் என்னிடம் கேட்கவே கூடாது. எனது வீர மார்த்தாண்டரே, என் கடவுளே, தாங்களே இங்கு வந்திருக்கிறீர்கள். இந்த பரிகு ரிஷியின் நமஸ்காரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாங்கள் சொல்லி அனுப்பியிருந்தால் தங்களை காண இந்த அடியேனே வந்திருப்பேனே. இவ்வளவு தூரம் தாங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்க வேண்டாம். தங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ரிஷிகளே, தாங்கள் எனக்கு சவாலாக கொடுத்த வேலை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எனக்கு வருத்தம் என்னவென்றால் தாங்கள் தான் அதில் கலந்து கொள்ளவில்லை. பிரபு, தாங்கள் எனக்கு கட்டளையிடுங்கள். ரிஷிகளே, பூமியை காப்பாற்றும் போது முக்கியமாய் சமயங்களையும் புதுப்பிக்க வேண்டும் என்பது அவசியமாகும். மதம் என்பது சந்தோஷத்திற்கான பாதை. அது மட்டுமல்லாமல் என் ஆசை என்னவென்றால் அனைவருக்கும் அந்த பாதை கிடைக்க வேண்டும். ரிஷிகளே, மக்களிடையே பேராசை, கோபம், பயம், பொறாமை போன்றவை அதன் எல்லை தாண்டிவிட்டன. அதனால் இப்பொழுது அவர்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும். நாம் முதலில் செய்ய வேண்டியது அதற்கான அடையாள மணியோசையை எழுப்ப வேண்டும். அதனால் தாங்கள் இந்த ஆரண்ய காண்டத்தை விட்டு மண்ணுலகிற்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் மக்களுக்கு மதத்திற்கும் சந்தோஷத்திற்குமான பாதை சுகமானதாகவும் எளிமையானதாகவும் இருக்கும். தங்களுக்காக என்னை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் பிரபு. தாங்கள் இந்த அடியேனை தேர்ந்தெடுத்தது எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். சுபம் பவது. கூடிய விரைவில் நாம் கடேபத்தாரில் சந்திப்போம். பிரபு, பிரபு, தங்களுக்கு அனைத்தும் தெரியும். எனது வீர மார்த்தாண்டருக்கு நான் நினைவுபடுத்த தேவையில்லை. இரவும் பகலும் தனது பக்தர்களுக்காகவே உழைக்கும் தங்களுக்கு எதிர்காலத்தில் நடக்கப் போவதும் தெரியும். மணிமல்லாவை கொன்றதினால் அவர்களது மகன் கும்பக் தங்களை பழிவாங்க துடித்துக் கொண்டிருக்கிறான் பிரபு. அவன் ஜசூரிக்கு எப்போது வேண்டுமானாலும் வரக்கூடும்.
ரிஷிகளே, கும்பக் மல்லசூரனின் மகன். மல்லசூரனின் மரணத்தின் போது அவனது அஷ்டசாத்விக் பாவம் விழித்தெழுந்தது. ஆனால் கும்பக் அது போல் இல்லை. அவனுக்கு எந்த நல்ல கர்மங்களும் நிச்சயமாக உதவிக்கு வரவே வராது. தன்னைத்தானே பழிவாங்குவது என்ற எண்ணத்தால் எரித்துக் கொண்டிருக்கிறான்.